அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அனைவரையும் ஜெயின்ஸ்பியாருக்கு அன்போடு வரவேற்கிறேன். அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்ம வாழ்க்கையில் சில மனிதர்களை பார்த்திருப்போம். அந்த மனிதர்களை பார்த்த உடனே நமக்கு தோணியிருக்கும், இவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்க போகிறது, இவங்களுக்கு கஷ்டம் எதுவுமே இருக்காது, நமக்குத்தான் வாழ்க்கையில் கஷ்டம். சில மனிதர்களை பார்த்த உடனே நமக்கு அப்படி தோன்றுறது சகஜம் தான். என்ன அது வளமை தான். நமக்கு அப்படி சில மனிதர்களை பார்த்த உடனே ஒரு சில மனிதர்களுக்கு அப்படி தோன்றுறது ஒரு வளமையான ஒரு விஷயம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? ஒரு மனுஷன் முகத்தை பார்த்து அவங்களோட வாழ்க்கையை நம்ம ஜட்ஜ் பண்ணல. அதாவது அவங்களோட வாழ்க்கையை நம்ம தீர்மானிக்கல. ஒவ்வொருத்தரும் வெளியால் பார்க்கக்குள்ளே சிரிச்சிட்டு சந்தோஷமாக தான் வெளி உலகத்துக்கு காட்டிக்கொள்வாங்க. ஏன்னா நம்மளும் எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ கஷ்டங்களுக்கு நடுவில் இருந்தாலும் வெளியில் சமூகத்துக்கு சமுதாயத்துக்கு நடுவில் சிரிச்சிட்டு ஒரு மனிதர்களாக தான் நம்மளை காட்டிக்கொள்வோம். என்ன உண்மை என்னண்டா, சில மனுஷங்க சிரித்து கொண்டே வலியை மறைச்சிட்டு இருக்கிறாங்க. சில மனுஷங்க அமைதியாக இருந்து அவங்களோட கண்ணீரை மறைச்சி கொண்டிருக்கிறாங்க. சில மனிதர்கள் நமக்கு தைரியம் சொல்லிட்டு அவங்க தைரியமாக இருக்கிற மாதிரி, அவங்க எல்லா விஷயத்தையுமே தைரியமாக ஹேண்டில் பண்ணுற மாதிரியும், எல்லா விஷயத்துக்கும் அவங்க சிரித்து கொண்டிருக்கிற மாதிரி, அவங்க உடைந்தே போகலை துவண்டே போகலை என்ற மாதிரியுமே அவங்களே நமக்கு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி காட்டி கொண்டிருப்பாங்க. உண்மை என்ன தெரியுமா? நாம் ஒருவரை பார்த்து தீர்ப்பு சொல்கிறது, ஜட்ஜ் பண்ணுறதுக்கு முந்தி நாம் அவங்களோட வாழ்க்கையை ஒரு நிமிஷம் புரிஞ்சு கொள்றதுக்கோ இல்லை தெரிஞ்சு கொள்றதுக்கோ நம்ம முயற்சிக்கணும். அவங்க என்ன சூழ்நிலையில் இருக்கிறாங்க, என்ன மாதிரி ட்ரபிள், என்ன மாதிரி பிரச்சனையில் இருக்கிறாங்கன்னு நமக்கு உண்மையாக தெரியாது. அவங்களுக்கும் எதுவும் பிரச்சனை, எல்லா மனுஷனும் அப்படித்தானே. நம்மளை பார்த்து மற்றவங்க நினைப்பாங்க, இவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது, இவங்க ஹாப்பியாக தான் நிற்கிறாங்க, நல்லா உடுத்துறாங்க, நல்லா திங்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி. அது மாதிரி தான் நாம் அவங்கள பார்த்து நினைப்போம், அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது, நல்லா ஹாப்பியாக இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க, நல்லா வசதியாக இருக்கிறாங்க. அது அப்படி நாம் யாரையும் பார்த்து ஒரு காலமும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு அவங்களோட பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருந்தே தான் தீரும். எல்லா மனிதர்களும் இந்த உலகத்தில் ஒரு பிரச்சனையோட தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஒருவரை பார்த்து ஜட்ஜ் பண்ணுறதுக்கு முதல் ஏழுமாக இருந்தால் ஒரு நிமிஷம் அவங்களோட வாழ்க்கையை பற்றி நம்ம புரிஞ்சு கொள்றதுக்கு ட்ரை பண்ணணும், முயற்சிக்கணும். ஏன்னா நமக்கு தெரிஞ்சது அவங்களோட வாழ்க்கையோட ஒரு பக்கம் மட்டும்தான். ஒரு பக்கம் என்று சொன்னால், அதாவது அவங்க சிரிச்சிட்டு இருக்கிறது, நமக்கு முன்னுக்கு நடந்துட்டு இருக்கிறது, அவங்க நம்மளை எப்படி பார்த்துட்டு இருக்கிறாங்க, அது மட்டும்தான் நமக்கு தெரிஞ்ச உண்மை. அவங்களோட மறுபக்கம்ங்கிறது அவங்களுக்குள்ளேயே புதைக்கப்பட்டிருக்கும். அது நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அதை சொல்கிறதுக்கு ஜட்ஜ் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு வகையில் நம்ம தகுதியாகலாம். மட்டுக்கும் யாரையும் பார்த்து ஜட்ஜ் பண்ணாமல் எல்லாருக்கும் நல்ல வார்த்தைகளை பேசி நல்ல எண்ணங்களை கொடுத்து நல்ல முறையில் எல்லாருக்காக வேண்டியும் துவா செய்வோம். எல்லாரும் ஒவ்வொரு பிரச்சனையிலையும் ஒவ்வொரு இக்கட்டான சூழ்நிலைகளையும் இருப்பாங்க. ஒருத்தங்களுக்கு நோயால் இருக்கும், ஒருத்தங்களுக்கு பணத்தால் இருக்கும், ஒருத்தங்களுக்கு பாசத்தால் இருக்கும், ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு வகையிலையும் இருக்கும். யாரையும் பார்த்து நம்ம ஜட்ஜ் பண்ண தேவையில்லை, யாரையும் பார்த்து நம்ம ஜட்ஜ் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. எல்லோருக்கும் எப்படி பெரிய வசதியாக இருந்தாலும் சரி, எப்படி பெரிய பாசத்தில் அவங்க மூழ்கி இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு பிரச்சனையில் அவங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. அதால் நம்ம யாரையும் ஜட்ஜ் பண்ண போக தேவையில்லை, யாரையும் ஜட்ஜ் பண்ண நமக்கு தகுதியும் இல்லை. அது சுற்றிலையும் நம்ம நிம்மதியாக சந்தோஷமாக எல்லாருக்கும் நல்ல வார்த்தைகளை பேசிட்டு எல்லாருக்காகவும் பிரார்த்திச்சுட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்போம். நம்மளும் கட்டாயம் நல்லா இருப்போம். நல்ல வார்த்தைகளை பேசுங்க, நல்ல முறையில் எல்லாரோடையும் பழகுங்க, நல்ல முறையில் அணுகுங்க. கட்டாயம் நல்ல வார்த்தைகள் நல்ல மனிதர்களை உருவாக்கும். எல்லாரையும் நல்ல முறையில் எல்லாரோடையுமே சேர்ந்து நடத்து, எல்லார சூழ்நிலைகளையும் நல்ல முறையில் கையாண்டு நம்ம வாழ பழகுவோம். நல்ல வார்த்தைகளை தேர்ந்தெடுப்போம், நல்ல மனிதர்களை நல்ல முறையில் மதிப்போம். எந்த மனிதன் மனசையுமே காயப்படுத்தாமல் நல்ல முறையில் வாழ பழகுவோம். எல்லாருக்காகவும் நான் பிரார்த்திக்கிறேன். எனக்காக நீங்கள் பிரார்த்திங்க, ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கான அடுத்த வீடியோவில் கட்டாயம் சந்திக்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன்.